வெல்கம் டு ஹஷ் பாப்பிஸ். குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை. ஓகே, இது குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வடச்சட்டி காஞ்சிடும். இந்த வேர்க்கடலையை அதில் போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து சூடு பறக்க வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே வாணலியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சனியும் இதில் கொஞ்சம் மிளகு போடுங்க. மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், இது கூட கொஞ்சம் ஒரு 5-6 வரமிளகா போட்டுருங்க. வரமிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். குருமாக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 4-5 மிளகு சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மசாலாவில் வெங்காயம், தக்காளி வணங்கும்போது வரமிளகா போட்டு தான் நம்ம தாளித்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் வந்து பச்சை மிளகா சும்மா 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வர ஓரத்துக்கு சிக்கன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி எலும்பு பீஸாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. அடுப்பை வந்து சிக்கன் பொடையில் வந்து சிம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சொன்ன ப்ரொசீஜரில் எப்போவுமே சிக்கன் செய்யும்போது நீங்கள் மசாலாலாம் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சிக்கன் தனியாக வறுத்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சீக்கிரமாக வேகும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் நீங்கள் சிக்கன் மசாலா போட்டு தண்ணியாட்ட வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் ஃப்ரையே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து குருமா பண்ண போகிறதுனால இதில் நம்ம அந்த மசாலா வந்து வதக்கி ஆட் பண்ணுறோம். இப்படி வச்சுருங்க. இது கூட வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா, லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அரைச்ச விழுதை ஊற்றிட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு போல் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டா போடணும். அவ்வளோதான். இந்த சிக்கனே வந்து தண்ணி விடும். ஸோ இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மொட்டை மொட்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், வரமிளகா, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிடணும். இந்த ஃப்ளேவரை இதில் ஊற்றிடணும்.
ஊற்றிட்டு உங்களுக்கு குருவாவுக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஊற்றிடுங்க. இது கட்டியாக இருக்கணும் இல்லை தனியாட்டு இருக்கணுங்கிறதுல நார்மலாக வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து குருமா வந்து தனியாட்டு இருந்தாவே தான் பரவாயில்ல. அதனால் இதை நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் இதெல்லாமே வந்து இதுக்கு பத்தாது. ஸோ இந்த டயத்தில் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, மட்டும் சேர்த்திக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் தேங்காயெலாம் ஊற்றணும்னு தேவையில்லை. சிக்கன் சால்னா வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கடையில் கொடுக்குற டேஸ்ட் லெவல்லையும் இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சிக்கன் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சால்னா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.